குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் BRAINOBRAIN. ஜென்ரலி நம்ம குட் ஃபுட், குட் ஹெல்த்தி டயட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகி ஏஜ் ஆகிற காரணமே நம்ம ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம கொரியன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்னோட ஹீலிங் அண்ட் அவங்களோட ஸ்கின்னோட ஏஜிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஈவன் ஸ்கின் டோன் இருக்கணும். நம்ம இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி நிறைய பேர் அந்த பிம்பிள்ஸை பாப் அவுட் பண்ணுவாங்க. அந்த ஃபேஷியல்ஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸை பாப் அவுட் பண்ணவே கூடாது. ஐடியலி டேன் ரிமூவலுக்கு நம்ம ப்ளீச்சிங் பண்ணுறது கூடாது. அண்ட் ஒரு டேன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த டேன் தானாகவே ஃபேட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட bright colored fruits like oranges, lemons, green apples, guavas is very good for us. So நம்ம generally processed food, sugary food and dairy products are detanning procedures பண்றது is absolutely not advisable. Pores வந்து எல்லாருக்குமே இருக்கும், பட் அந்த pores ரொம்ப விசிபிளா இருக்குன்னா definitely ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. மேம், இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டின் அப்படின்றதுக்காகவே நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் வருது. இப்போ அதெல்லாம் எது நல்லது, எது கெட்டது, நம்ம ஸ்கின்னுக்கு எது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத எப்படி செலக்ட் பண்ண மேம்? யூஸ்வலி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ வெரைட்டி ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். அது வந்து மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம உடம்புக்கு எது சூட் ஆகும்னு கண்டுபிடிச்சி சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு மாய்ஸ்சரைசர்னு பார்க்குறீங்கன்னா பிம்பிள்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு நான் கொமினோஜெனிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது பெட்டர். ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறது, கை காலில் கிராக்ஸ் வரவங்களுக்கு யூரியா பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் இல்லை லாக்டிக் ஆசிட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நல்லது. இப்போ அதே இது நம்ம சன்ஸ்க்ரீன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம SPF ஃபேக்டர், தட் இஸ் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரை பார்க்கணும். நம்ம இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 50 SPF ஃபேக்டர் இஸ் எசென்ஷியல். ஸோ அந்த SPF ஃபேக்டரை பார்த்து உங்களோட சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது போக உங்களுக்கு மினரல் சன்ஸ்க்ரீனா, ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனா, கெமிக்கல் சன்ஸ்க்ரீனான்னு எது உங்களுக்கு சூட் ஆகும்னு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தபடி உங்களோட சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஃபைனலி ஃபேஸ் வாஷ். எப்பயுமே எல்லாருக்குமே AHA BHA ஃபேஸ் வாஷ் தான் சூட் ஆகும்னு நிறையா பேர் நினச்சிக்கிறாங்க, எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ். பட் எல்லாருக்குமே AHA BHA ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில பேருக்கு ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்கின்னுக்கு கிளென்சிங் லோஷன்ஸ் ஆர் கிளென்சிங் க்ரீமி வாஷஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் விச் ப்ராடக்ட் யூ ஆர் சூஸிங் அண்ட் விச் டைப் ஆஃப் ஸ்கின் யூ ஹேவ், வி ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் ப்ராடக்ட் அண்ட் இன்க்ரீடியன்ட். இது போக எல்லாமே அசைட், நம்ம எப்பயுமே ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோன்னா fragrance free skin product or skin products without coloring agents, without parabens and without sulfates use பண்றது ரொம்ப முக்கியம். And finally I'd like to add a note that hair dye use பண்ணும்போது ammonia free hair dye or amines free hair dye use பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ டெய்லி வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனா எல்லாரும் எதை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்குமா? டெஃபினெட்லி எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கிளென்சிங் ரொம்ப முக்கியம். அது வந்து உங்கள் ஸ்கின் டைப் பிரகாரம் வெதர் இட் இஸ் அ மைல்ட் ஃபோமிங் கிளென்சர் ஆர் வெதர் இட் இஸ் அ AHA BHA கிளென்சர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி கிளென்சிங் பண்ணணும். கிளென்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற சீரம் இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி டே டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் அ சன்ஸ்க்ரீன். மினிமம் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு 20 to 50. அண்ட் அந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அமௌண்ட் ஆஃப் சன்ஸ்க்ரீன் நம்ம மார்னிங் ஒரு தடவை அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு 4 hours or 6 hours கழிச்சு மறுபடியும் ஆஃப்டர்நூன் அப்ளை பண்ணுறது நல்லது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தேவைப்படுற சீரம் யூஸ் பண்ணணும் அண்ட் சன்ஸ்க்ரீன். அதே மாதிரி அந்த சீரமில் மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் இருக்கணும். அண்ட் அப்போ தான் உங்களோட ஸ்கின் ஹைட்ரேஷனாக இருக்காமல் மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கும். அண்ட் அந்த சீரம் எப்படி சூஸ் பண்ணோன்னா உங்களோட ப்ராப்ளம் ஏரியா. நீங்கள் டேனிங்கை ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா டீபிக்மெண்டிங் சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏஜிங்கை ப்ரிவெண்ட் பண்ணோன்னா ரெட்டினால் சீரம்ஸை யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸை ப்ரிவெண்ட் பண்ணோன்னா மறுபடியும் ரெட்டினால்ஸ் ஆர் சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் கிளென்சிங், சீரம், moisturizer and sunscreen are mandatory products for a regular healthy skincare regimen.
ஓகே. இப்போ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்றதை தாண்டி ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமா? ஜென்ரலி நம்ம குட் ஃபுட், குட் ஹெல்த்தி டயட்னு சொல்லுவோம். அண்ட் அது வந்து த மெயின் ரீசன் இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகி ஏஜ் ஆகிற காரணமே ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ்னால. அந்த ரியாக்டிவ் ஆக்சிஜனேஷன்னால நம்ம ஸ்கின் டேமேஜாக ஏஜ் ஆகுது. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். எல்லாருக்குமே தெரியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சீ ஃபுட், eggs etc. ஸோ உங்களுக்கு எது தேவைன்னு உங்கள் ஃபிசிஷியன் கிட்ட கேட்டுக்கணும், இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுக்கணும். பட் ஆன் அன் ஓவரால் பேசிஸ் டெஃபினெட்லி bright colored fruits like oranges, lemons, green apples, guavas is very good for us. Adu poga plenty of water, hydration is also very good for us. For example, in a day at least 3 to 4 liters of water is essential. Fruits solita, at least seafood is compulsory. If you're a vegetarian or a vegan, you can have it in the form of nuts. Badam, pista and walnuts is also very good for the skin. So food in pathingana, this is what has to be included. But what is equally important is what has to be excluded. But நம்ம generally processed food, sugary food and dairy products avoid பண்ண சொல்லுவோம். Especially because this can cause certain hormonal changes. The dairy as well as the chicken, broiler chicken, processed meat, adella, it can change your hormones and thereby cause skin problems like pimples. இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஸ்கின்னுக்கு வந்து இந்த ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேஷியல்ஸ் வந்து பார்லரில் போய் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் சஜஸ்டபிள் தானா, பண்ணலாமா? Ideally facials வந்து it is meant for clearing the outer layer of the skin. And the clear பண்ணும்போது we have to use the right ingredients. And facial பண்ணி முடிச்சிட்டு அந்த extra dust, sebum or extra dead cells on the surface of the skin has to be removed. அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமை அட்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம அட்ரெஸ் பண்ணுறக்குரிய materials use பண்ணோம். Whatever ingredient it is, whether it is vitamin C or arbutin for face brightening or நான் சொன்ன மாதிரி moisturizing, collagen or hyaluronic based products use பண்ணுறதோ, it depends on what we are adding at the end of the facial. So facialsலே ஏகப்பட்ட steps இருக்கு. But my advice as a dermatologist is to never do any oxy bleaching because it can damage the skin, and also to avoid all sorts of scrubs. நம்ம ஃபேஸில் வந்து scrubs யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஸ்கின் மேலோட்டமாக இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் பரவுற சான்சஸ் இருக்குது. அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்க்ரப்னாலவே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இரிட்டேஷன் வரும். ஸோ கிளென்சிங், ஹைட்ரேட்டிங், மாய்ஸ்சரைசிங் இதெல்லாம் நல்லது டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஃபேஷியல். But அது போக certain ingredients like oxy bleaches and scrubs are absolutely contraindicated. அதே மாதிரி நிறைய பேர் அந்த பிம்பிள்ஸை பாப் அவுட் பண்ணுவாங்க அந்த ஃபேஷியல்ஸ் பண்ணும்போது. பிம்பிள்ஸை பாப் அவுட் பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஆக்டிவாக பிம்பிள்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஃபேஷியலே போகக்கூடாது. அதனால தான் நாங்கள் ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் ஆர் மெடி ஃபேஷியல்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். பிகாஸ் இட் இஸ் டன் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் அ டெர்மட்டாலஜிஸ்ட். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கோ, ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கோ, ஸ்க்ரப்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்தபடி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்கள் ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணுவோம் in the form of a hydra facial or a medi facial. But regular facials should not be done without a dermatologist's advice. இப்போ இந்த டேன் ரிமூவலுக்காக கூட நிறைய வந்து இந்த ப்ளீச்சிங் பண்ணுறாங்க, டேன் ரிமூவல் நிறைய செய்கிறாங்க இல்லையா, அது ஹெல்த்தி தானா மேம், செய்யலாமா? ஐடியலி டேன் ரிமூவலுக்கு நம்ம ப்ளீச்சிங் பண்ணுறது கூடாது. பிகாஸ் ப்ளீச்சிங் பண்ணுற ப்ராசஸில் நிறைய ஸ்கின் சேஞ்சஸ் உண்டாகுது. அண்ட் ஒரு டேன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த டேன் தானாகவே ஃபேட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 month ஆகும், எனி டைப் ஆஃப் டேன். ஸோ அந்த 1 monthக்கு நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அந்த டேனை ஃபேட் ஆஃப் ஆகிறதுக்கு அப்ராப்ரியேட் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். பட் இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ், டீபிக்மெண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து உடனே டேன் மேலே அப்ளை பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் எரியும், இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் உண்டாகும். ஸோ டீடானிங் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது இஸ் அப்சல்யூட்லி நாட் அட்வைசபிள். பட் அஃப்கோர்ஸ் டேனை போக வைக்கிறதுக்கு நம்ம ஆடிக்வேட் நியூட்ரிஷன், ஆடிக்வேட் விட்டமின், சீரம்ஸ், பெப்டைட்ஸ் எல்லாம் கொடுத்து டேன் ஆர் சன்பர்ன் ஆகிற ஸ்கின்னை வந்து ரீஜுவனேட் பண்ணலாம். அண்ட் த்ரூ அவுட் திஸ் ப்ரொசீஜர் வி ஹாவ் டு யூஸ் அ சன்ஸ்க்ரீன். ஓகே மேம், இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, ஏன்னா இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் அப்படின்றது. சமந்தா மாதிரி நான் க்ளோவிங் ஸ்கின் வைக்கிறேன், இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி க்ளோவிங் ஸ்கின் நான் பண்ணிக்கிறது, நிறைய மேக்கப் ஸ்டெப்ஸை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுமா மேம்?
டெஃபினெட்லி நாட். இப்போ நம்ம கொரியன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கின்னோட ரேஷியோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட டெர்மஸ், அவங்களோட பிக்மெண்ட் செல்ஸ், மெலனோசைட்ஸ், அவங்களோட கெரட்டினோசைட்ஸ் எல்லாமே நம்ம இந்தியன் ஸ்கின்னோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால அவங்களோட ஸ்கின்னோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலும் நம்ம ஸ்கின்னோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலும் கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்களோட ஸ்கின்னோட ஹீலிங் அண்ட் அவங்களோட ஸ்கின்னோட ஏஜிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் an இந்தியன் ஸ்கின் ஏஜஸ் ஆர் ஹீல்ஸ். அது போக அந்த கிளாஸ் லைக் ஸ்கின் சொல்கிறது வந்து ஜஸ்ட் நம்மளோட ஸ்கின்னோட க்ளோ. இப்போ ஒரு ஸ்கின் க்ளோ ஆகுதா டல்லாக இருக்கான்னு டிசைடிங் ஃபேக்டர் வந்து லைட் உங்கள் ஸ்கின் மேலே பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ திக்காக க்ளாஸியாக இருக்கோ, எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ரேஸ் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் க்ளோ எமிட் பண்ணுதோ அதை தான் ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினெட்லி நம்ம ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின் வச்சுக்கிறதுக்கு லாட் ஆஃப் ஹைட்ரேஷன், லாட் ஆஃப் ஸ்மூத்னஸ் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஹெல்த்தி ஸ்கின் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் than the color of skin. And glassy skin is more achievable in Korean skin because of their skin consistency. மேம் இப்போ ஃபேஸ் வந்து எந்த பிம்பிள்ஸுமே இல்லாமல் கிளியராக இருந்தால் அது ஹெல்த்தி ஸ்கின்னாக நம்ம கன்சிடர் பண்ணலாமா? இல்லை, ஜஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் பிம்பிள்ஸ்னால் ஹெல்த்தி ஸ்கின்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். இப்போ அந்த ஸ்கின்ல நிறைய போர்ஸ் இருக்குது. போர்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த போர்ஸ் ரொம்ப விசிபிளாக இருக்குன்னா டெஃபினெட்லி அவங்க ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் ஆர் அவங்க ஸ்கின்ல இருக்கிற ஹைட்ரேஷன் பத்தலைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்கின்ல ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் இருக்குன்னா டெஃபினெட்லி அவங்க ஸ்கின்ல கொலாஜன், ஹைட்ரேஷன் அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி பிக்மெண்டேஷனும் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்களுக்காக ஒரு பர்சனுல பிக்மெண்டேஷன் வரும். ஸோ வெதர் இட் இஸ் சன்லைட் ஆர் வெதர் இட் இஸ் பிரைட் லைட் ஃப்ரம் எல்இடி லைட்ஸ் ஆர் வெதர் இட் இஸ் ஜஸ்ட் சம் ஹார்மோனல் ப்ராப்ளம் தட் இஸ் காசிங் pigmentation, in that case we have to address the pigmentation. So skin வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஈவன் ஸ்கின் டோன் இருக்கணும், டெக்ஸ்டர் நல்லா இருக்கணும் அண்ட் பார்க்குறதுக்கும் அந்த க்ளோ வரணும். ஸோ ஜஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் பிம்பிள்ஸ் இஸ் நாட் ஹெல்த்தி ஸ்கின், பட் ஆல் திஸ் க்ரைட்டீரியா ஹேஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட் இன் ஆர்டர் டு கன்சிடர் ஸ்கின் ஹெல்த்தி. மேம் இப்போ வந்து ஹேர் ரிமூவல் அப்படின்ற ப்ராசஸ்லாம் தாண்டி இந்த அண்டர் ஆர்ம்லேருந்து ஃபேஸ்க்கு, ஹேண்டுக்குன்னு எல்லாமே லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா மேம்? ஒன் டைம் இதை பண்ணிட்டா போதும் ஹேர் வளராது அப்படின்னு, அது ஹெல்த்தி தானா? ஆக்சுவலி லேசர் ஹேர் ரிமூவல் வந்து இட் இஸ் நாட் அ ஒன் டைம் ப்ரொசீஜர் அண்ட் இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ப்ரொசீஜர். நம்ம வந்து லேசர் ஹேர் ரிடக்ஷன் தான் சொல்லுவோம், விச் மீன்ஸ் பெர்மனண்ட்டாக லேசர்னால வளர்கிற முடி கம்மியாக வளரும் அண்ட் இந்த கம்மியாக வளர்றது டென்சிட்டியும் கம்மியாக இருக்கும், முடியோட ஸ்ட்ரென்த், முடியோட சைஸும் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து பெர்மனண்ட்டாக அச்சீவ் பண்ணாலுமே அது வந்து ஒன்லி ரிடக்ஷன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஹேர் அந்த இடத்துல வளரவே வளராதுன்னு நோ ஒன் கேன் கேரண்டி. ஸோ லேசர் ஹேர் ரிடக்ஷன் சொல்லுவோம். ஸோ டெஃபினெட்லி லேசர் ஹேர் ரிடக்ஷன்லாம் பண்ணலாம், எஸ்பெஷலி when ladies have thick coarse facial hair and men have hair growing from the ears and sometimes hair diseases, for example hidradenitis suppurativa சொல்லுவோம். அது வந்து நம்ம ஆர்ம்பிட்ஸில் வளர்கிற முடியில் certain diseases வரும். ஸோ based on the requirement நம்ம லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணலாம், பட் based on the requirement is very important statement. and அது போக பண்ணுறது வந்து we have to do it with the appropriate settings. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா கையில் ஹேர் ரிமூவல் பண்ணுறதும் ஃபேஸில் ஹேர் ரிமூவல் பண்ணுறதுக்கும் செட்டிங்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் த மெஷின் ஹேஸ் டு பி யூஸ்ட் அப்ராப்ரியேட்லி. அதே மாதிரி ஒரு ஃபேர் பர்சனில் லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணுறதும் ஒரு டார்க் பர்சனில் லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணுறதுமே lot of changes in how we are going to be using the laser. So laser hair removal pannalume we should understand that it is only laser hair reduction and it has to be done by the appropriate dermatologist with the appropriate settings, appropriate machine. And நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் லேசர் ஹேர் ரிமூவல் ஹோம் யூஸ்க்கு வாங்கலாம் அப்படிலாம் விற்கிறாங்க, அப்படிலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள் அண்ட் இட் இஸ் பெட்டர் டு பி டன் இன் அ ப்ராப்பர் டெர்மட்டாலஜி மானிட்டர்ட் சென்டர். நம்மளோட ஸ்கின்னோட கிளியரஸை பொறுத்து தான் நம்ம ஹேர் க்ரோத்தும் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் மேம். உண்மைதானே? அதுக்கு என்ன ரிலேட்டபிள் இருக்குது? ஏன்னா இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெத்தியில் வந்து இங்கே புள்ளியாக இருக்கா, அதனால தான் உங்களுக்கு ஹேர் இதாகுது, ஸோ அந்த பிம்பிளை போகத்தை நீங்கள் எப்படி பண்ணுங்கள், இந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்துருக்கு. இல்லை there's no direct relationship between forehead lesions, skin lesions and any hair growth. Hair growth happens because of the internal health of the patient, internal hormones of the patients and internal skin and hair
production of the patients. அது வந்து it doesn't matter on any marks on the skin or any lesions on the face or anything like that. இப்போ கூட வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னென்னா நெய்யை வச்சு அதில் 100 டைம்ஸ் வந்து வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அதில் ஒரு மாய்ஸ்சரைசர் வரும், அதை யூஸ் பண்ணால் அது மாதிரி ஒரு பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசரே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ விஷயம் போயிட்டுருக்கு. அது யூஸ் பண்ணலாமா அப்படி? டெஃபினெட்லி நாட்டுங்க. பிகாஸ் யூஸ்வலி நான் சொன்ன மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசரை சூஸ் பண்ணும் போது அது நான் கொமிடோஜெனிக்காக இருக்கணும், விச் மீன்ஸ் இட் ஷுடன்ட் பிளாக் த போர்ஸ். அந்த மாய்ஸ்சரைசரில் ஸ்கின் மேலே அப்ளை பண்ணோன்னா நம்பர் 1 அது ஸ்கின்னை நல்லா பெனிட்ரேட் ஆகும், அண்ட் அது போக அது அப்சார்ப் பண்ணுறதுக்கு நிறையா வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஹியூமிடிட்டி அப்சார்ப் பண்ணி ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக இருக்கணும். இதுதான் மாய்ஸ்சரைசரோட ப்ரையாரிட்டிஸ் அண்ட் சாய்ஸஸ். ஸோ அதை வந்து இமோலியன்ட் அண்ட் ஹியூமெக்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மட்டும் ஹைட்ரேட் பண்ணாமல் சுற்றி இருக்கிற மாய்ஸ்சரும் அப்சார்ப் பண்ணி ஹைட்ரேட் பண்ணணும். ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஆஃப் கீ அண்ட் வாட்டர் மிக்சிங் வில் கிவ் தீஸ் ரிசல்ட்ஸ். ஐ டோன்ட் திங்க் இட் வில் கிவ் தீஸ் ரிசல்ட்ஸ். இப்போ ரீசெண்ட் டேஸாக என்ன மாதிரியான இஷ்யூஸ்க்காக டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கறதுக்கு வராங்க மேம்? ஓகே, ஸோ இப்போ ஆஃப் லேட்டாக நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 ஸ்டெப் ரெஜிமென் எப்படி ஃபாலோ பண்ணுறது, இல்லை 5 ஸ்டெப் ரெஜிமென் எப்படி ஃபாலோ பண்ணுறது, அண்ட் அதை ஃபாலோ பண்ணி என்ன பெனிஃபிட்ஸ் ஆகுது, இல்லாட்டி AHA ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது, BHA ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. ரெட்டினால்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. ஸோ இது எல்லாமே கேட்டுட்டு வர்றது நல்லது, பட் ஆனால் ஃபாலோ பண்ணுறது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் வச்சு ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஃபாலோ பண்ணும் போது 3 விஷயம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணோன்னா, நல்லா மாய்ஸ்சரைஸ் அண்ட் ஹைட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரொடெக்டட் ஃப்ரம் சன்லைட், அப்படின்னா வெயிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குரிய சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு எது நெசசரி எது அடிக்குவேட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இன்டர்னலி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபுட் ஹைட்ரேஷன், தட் இஸ் தண்ணி நிறையா குடிக்கணும், அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடணும். சீ ஃபுட் அண்ட் நட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி குட். ஸோ உங்கள் ஸ்கின்னை எப்படி கேட்டு யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. பட் நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் கேரிட் அவே. நிறைய பேர் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் ஷார்ட் கட்ஸ் பார்த்துட்டு they are really getting carried away on what to do, what not to do. ABG juice, அதை பற்றி என்ன மேம் சொல்கிறீங்க? It is definitely good in antioxidants, apple, beetroot and carrot. But I don't think it's not the one-stop destination for all skin problems, and it is definitely not the one-stop destination for anything. But it is good. It is very good for health. You can take antioxidants in many formats, and definitely apple, green apple, beetroots lala, there is a lot of beta carotene. And the beta carrots la kuda, and the beta carotene is a very very rich antioxidant, which means it நம்ம பாடியில் இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா காம்பேட் பண்ணி நம்ம ஆக்சிடேஷன்னால் வர ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் அண்ட் அதனால வர ஏஜிங்கை வந்து நல்லா ரிவர்ஸ் பண்ணோம். பட் தட் இஸ் நாட் த ஓன்லி ட்ரீட்மெண்ட், அண்ட் தட் இஸ் நாட் எனி சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இட் இஸ் ஜஸ்ட் அ good habit to follow a healthy diet, and this ABC juice is one of that ingredient in a diet. ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் BRAINOBRAIN. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.